ஹாய்ங்க. நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீட்டிலையே வளர்த்துற 2 நாட்டுக்கோழி, நல்ல வெடைக்கோழிங்க, பிடிச்சி அடித்து பொசுக்கி வாட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இதில் 1.5 கிலோ கிடச்சிதுங்க. இந்த கோழியில் 2 கோழி போட்டால் தான் 1.5 கிலோ கிடச்சிது. இதுக்கு வந்து வறுத்து அரைச்சிக்கலாம் மசாலு. ஒரு விளக்கெண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயிலில் வந்து ஒரு 20 மிளகா, உங்கள் காரத்துக்கு, உங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மிளகாய் வறுபட்டோன்னே எடுத்துகிட்டு இந்த டம்ளரில் 1 டம்ளர் மல்லியை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி, கூடவே வந்து ஒரு 1/4 டம்ளர் சீரகம், 1 டம்ளர் மல்லி, 1/4 டம்ளர் சீரகம், ஒரு 15-20 வரமிளகா வறுத்துருக்குறோம். கூடவே வந்து 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நல்லா இருக்குங்க. ஏலக்காய் போடும்போது ஏலக்காய் அதிகமாக போட்டுறாதீங்க, ஏலக்காய் வாசம் அடிக்கும். 4 குருமிளகு, 2 பட்டைத்துண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு. குருமிளகு அளவாக போட்டிருக்கிறேன், ஏன்னா வரமிளகா அதிகமாக போட்டிருக்கறனால குருமிளகு வந்து கம்மியாக போட்டிருக்கிறேன். கூடவே கருவேப்பில் வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க, எவ்வளோ வேணாலும் போடலாம். அரைச்சி சேர்த்தும் போது தான் நல்லா சாப்பிடுவாங்க. எந்த சட்னியாக இருந்தாலும் சரி, அரைக்கிறதுல கருவேப்பில் அதிகமாகவே சேர்த்திக்கலாம். இதை ட்ரையாக வந்து ஒரு 4 சுற்று விட்டுறலாம். இது அரை விடுறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு, இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டி கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் விட்டு தான் வந்து வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை வதக்கும் போதே கூட வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, அதையும் சேர்த்தி போட்டு வதக்கிடுங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு வந்து வறுத்து அரைக்க டைம் இல்லாதப்போ வந்து ரெடிமேடாக மசால் மாதிரி வந்து மசால் தூள் மாதிரி அரைச்சி வச்சுக்கிறதுக்கும் வந்து ஒரு பவுட்ரு வந்து ரெடி பண்ணுறேன். அதுவும் வந்து சீக்கிரமாக வீடியோவில் போடுறேன். இப்போது இது வந்து ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிட்டோம். இது கூட தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ இது கூட வதக்கின வெங்காயத்தை வந்து ஆற விட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாமுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சா சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இன்னொரு பாத்திரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெயில் தான் வந்து சிக்கனை வந்து வதக்கணுமுங்க. அவள் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதையும் வந்து சிக்கன் நாட்டுக்கோழி வந்து போட்டாச்சு உள்ள. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கறி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பந்து மாதிரி உருண்டு வரும். அந்தளவுக்கு வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கூட வந்து கருவேப்பில் போட்டுக்குங்க. கூட வந்து சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச மிளகா வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். மிளகு கூடவே வந்து ஜாரை கழுவி அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அந்த கறி வந்து நல்லா உருண்டு வர அளவுக்கு வணக்கிட்டு தான் வந்து அந்த மிளகு ஊற்றணுங்க. இல்லாட்டி கறி வேர்க்க ரொம்ப லேட் ஆயிரும். அப்படியே மிளகு ஊற்றினா தண்ணியும் உள்ளே வந்து சும்மா குழம்பு கொதித்து நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பையும் கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னு நினச்சா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து இப்போ தான் தேங்காய் பால் ஊற்றுறோம். முதல்ல எல்லாம் தேங்காய் வந்து கூட பட்டை செலவு போட்டு வருத்தம் இல்லையா, அதை வந்து தேங்காய் கூட அரைச்சி தேங்காய் அப்படியே ஊற்றுவாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன். நான் வந்து சும்மா வீடியோக்காக காட்டியிருக்கிறேன். எனக்கு வந்து தனியாக தண்ணி குழம்பு தான் வேணும். இந்த சிக்கன் தண்ணி குழம்பு பிரியாணிக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா தான் இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.